ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சைது வியூ அண்ட் வெல்கம் பேக் டு அதர் vlog. கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். ஸோ கத்தாருக்கு நல்லபடியாக வந்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்து ஒரு வண்டியில் இருக்கிறோம். சில விஷயத்தை பற்றி உங்ககிட்ட அப்படியே நான் வண்டியில் வந்து பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்தாரில் வந்து ரொம்ப ருத்துபா வந்து பயங்கரமாக இருக்குது. ருத்துபா அப்படின்னாக்கா ஹியூமினிட்டி. இந்த ஹியூமினிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக இருக்கு. இந்த ஜூலை மாதத்துல இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும், செப்டம்பரில் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இந்த ஆகஸ்ட்டில் வந்து ஃபுல்லாமே இருக்குது. ஒரு நாள் 2 நாள் நமக்கு வந்து சூடு வந்து கொஞ்சம் மிதமான இதில் இருக்குது. அதுக்கப்புறம் அக்டோபர் வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய இந்தியாவில் இருந்தால் எப்படி இருப்போமோ அதே மாதிரியாக நம்ம இருப்போம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வந்ததை நான் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படியே. சரி, இப்போ நம்ம இங்கே வந்ததில் எல்லாரையுமே நம்ம வந்து பார்த்தோம். எல்லாரையுமே கிடையாது, சில நண்பர்கள். அதில் முக்கியமாக நம்ம ஃபைரோஸ் பாய், இஸ்மாயில் பாய், அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ரியாஸ் அண்ணன், அதுக்கப்புறம் மாமா, அப்புறம் நேற்று வந்து தம்பி வந்துட்டு போயிருந்தான் நூறுனே. அதுக்கப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி பேசுனாங்க. நிறைய நண்பர்கள் வந்து நம்மளை வந்து பார்க்க வந்தாங்க, சந்திக்க வந்தாங்க, பேசுனாங்க. நிறைய விஷயத்த நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. நானும் நிறைய விஷயத்த வந்து கற்றுக்கிட்டேன். என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, நம்ம ஊரில் இருக்கும்போது எப்படி, கத்தாருக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி, இது எல்லாத்தையுமே வந்து அந்த நூல் பிடிச்சா மாதிரி நம்ம கற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இது அது எதுக்காக வேண்டி சொன்னேன் அப்படின்னாக்கா, நம்ம ஊரில் இருக்கும்போது ஒரு விதமான பேச்சுக்கள் இருக்குங்க. நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு விதமான பேச்சுக்கள் இருக்குது. ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன். ஊரில் இருக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம ஊருக்கு போய் ஒரு மாதத்துலேயே நீ எப்போ வெளிநாட்டுக்கு போகிற, நீ எப்போ வெளிநாட்டுக்கு போகிற அப்படின்னு கேட்டாங்க மக்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம், என்ன பாய் ஊரில் செட் ஆகலையா, என்ன பாய் ஊரில் கருவாடு பிஸ்னஸ் பண்ணீங்க, என்ன பாய் ஊரில் வண்டி எடுத்தீங்க, என்ன பாய் ஊரில் டாக்ஸி ஓட்டுனீங்க, ஓலா ஓட்டுனீங்க, ஊப்பர் ஓட்டுனீங்க, இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே நம்மளை வந்து கேட்டு படாத பாடுபடுத்திட்டாங்க. அது அவங்க மேலே உள்ள குற்றம் கிடையாது. அது நமக்கு வந்து அந்த இடத்துல செட் ஆகலை அப்படின்னாக்கா, செட் ஆகலைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் எந்த ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் எடுக்கும். எவ்வளோ நாள், எத்தனை வருஷங்கள், இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நான் எவ்வளவோ ப்ரொமோஷன் எவ்வளவோ இது போட்டேன். ஆனால் வந்து அது வந்து கிளிக் ஆகிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து நம்மளை மதித்து நம்ம ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ட்ரை ஃபிஷ்ஷை வந்து ஆர்டர் பண்ணாங்க, வாங்கினாங்க, டேஸ்ட் பண்ணாங்க. நல்லா இருக்குது கருவாடு, எந்த கம்ப்ளைண்ட்டும் எதுவுமே சொல்லலை. அந்த பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நம்ம மக்களை பற்றி பார்ப்போம் வாங்க. இப்போது என்ன சொல்கிறதுன்னா, சொந்தக்காரவங்க எல்லாருமே ஊரில் இருப்பாங்க. நீங்களும் ஊருக்கு போவீங்க. ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், ஒரு மாதம் ஆகும், 2 மாதம் தாண்டி 3 மாதம், 5 மாதம் இப்படிமா போய்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் ஒரு 10 வருஷம், 13 வருஷம், 15 வருஷம் இப்படி இருந்துட்டு போயிருப்பீங்க. அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாது. இவன் 15 வருஷமாக 13 வருஷமாக வெளிநாட்டில் இருந்திருக்கானே, சரி இங்கே ஊரில் வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போகட்டுமே அப்படிலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னாக்கா, நீ எப்போ போகிற வெளிநாட்டுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீ இன்னும் போகலையா அப்படின்னு கேட்பாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் கைஸ். இது எதுக்கு வேண்டி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கும் நினைக்கிறேன். ஏங்க, நான் வந்து 13 வருஷம் நான் வந்து இந்த கத்தார் நாட்டில் இருந்துட்டேன். ஆனால் வந்து இப்போ ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் குடும்பத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் போனேன். ஆனால் அந்த ஆசையை என்னென்னலாம் நீ என்ன பண்ணுற, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற, இதுக்கு என்ன பண்ணுற, அதுக்கு என்ன பண்ணுற. ஏங்க,
ஒருத்தன் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கான் அப்படின்னாக்கா அவன் எதையுமே வந்து கொண்டு வராமல், எதையுமே சேவிங்ஸ் பண்ணாமல், எதையுமே வந்து இது பண்ணாமலாங்க வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அதனால் எனக்கு தெரிஞ்ச வேலைகள் டிரைவர் வேலை, எனக்கு தெரிஞ்சது இந்த கொஞ்சம் கருவாடு பிஸ்னஸ்ஸு, இது எல்லாத்தையுமே எடுத்து நான் பண்ணினேன். அப்போ அதில் கொஞ்சம் வருமானங்கள் வந்துச்சு. அப்புறம் வண்டி ஓட்ட போனதில் வருமானங்கள் வந்துச்சு. அப்புறம் டாக்ஸி இதுகள்லாம் வந்து புக்கிங் பண்ணதுக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் என்னால் இருக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அடுத்த கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, கொஞ்சம் நமக்கு கிரெடிட் அதிகமானதுனால திருப்பி நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜாபுக்கு போயிட்டு, ஏதாவது ஒரு ஜாப்னா என்ன, நமக்கு டிரைவர் தொழில் தான் தெரியுங்க. நம்ம டிரைவர் தொழிலுக்கு போயிட்டு கொஞ்ச காலம், ஒரு 2 வருஷமோ இல்லை 5 வருஷமோ இல்லை ஒரு 6 வருஷமோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு கம்பெனியில் இருந்தோம் அப்படின்னாக்கா, ஒரு 10 வருஷம் இருக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அதை முடிச்சுட்டு போக்கல நமக்கு ஒரு செட்டில்மெண்ட்டில் ஒரு அமௌண்ட் ஒன்று வரும். அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கிறலாம் ஃபியூச்சரில், இல்லை கடையை வச்சுக்கலாம், இல்லை என்னத்தையோ வச்சு பொழைச்சிக்கிறலான்னு வச்சுக்கோங்கண்ணா. அந்த மாதிரி. ரெண்டாவது ஒரு விஷயம், கத்தாரில் இருந்துட்டு நீங்கள் போனீங்க ஊருக்கு, திருப்பி நீங்கள் கத்தாருக்கு 10 மாதத்தில் வந்துட்டீங்க, அதுவும் வீட்டு விசாவில் இருந்துட்டு, எப்படிப்பா உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்க. இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து 13 வருஷமாக ஒரு வீட்டில் வேலை பார்த்தேன். கஃபீல் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல கஃபீல், எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சில பல இதுகள் வந்து எனக்கு என்னுடைய ஓனருக்கும் வந்து ஒத்து போகாமல் இருந்துச்சு. அந்த உடைய காரணத்தினால தான் நானாக என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கிட்ட டீசெண்டாக சொல்லிவிட்டு நான் நாட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு வந்து கேன்சல் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கிளம்பி போனது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எதுவுமே சொல்லலை. ஓகே, நல்லபடியாக போயிட்டு வா, போயிட்டு நீ திருப்பி இங்கே தான் வரணும், என்கிட்ட தான் வரணும்னு சொன்னாப்புல. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்புனதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவருக்கு ஃபீலிங்காக தான் இருந்திருக்கேன். ஏன்னா 13 வருஷமாக இருந்துட்டு ஒரு புது டிரைவரை கொண்டு வந்து விட்டுட்டு பழைய டிரைவருக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னாக்கா, அந்த இடத்துல எல்லா ஓனர்களுமே வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி அவரை யோசிச்சிருப்பார். அதுக்கப்புறம் நான் ஊரில் இருந்துட்டு ஒரு 6 மாதம் ஆனால் மெசேஜ் பண்ணிக்கிறேன் என் ஓனருக்கு அப்பப்போ. அப்போ நான் வந்து கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு 9 மாதம் முடிஞ்சிருச்சு, இந்த ஹஜ்ஜி பெருனா வந்துச்சு இல்லையா, அதுக்கு அடுத்து ஒரு 3-4 நாள் கழித்து பாபா நான் வந்து கத்தாருக்கு வரணும், எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் வந்து நான் ஒரு வேலைக்கு வரணுன்ட்டு இருக்கிறேன், எங்கள் அண்ணன் கம்பெனிக்கு வரலான்ட்டு இருக்கிறேன், ஸோ எனக்கு வந்து நீங்கள் வந்து என்ஓசி தரணும் அப்படின்னு சொல்லுவேன். அவர் ரீப்ளை எதுவுமே பண்ணலை, ஒரு நாள் வரைக்கும் ரீப்ளை பண்ணலை. அடுத்த நாள் மெசேஜ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, எனக்கு முன்னாடி இருந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அவர் வந்து இந்த மாதிரி என்ஓசி அவருக்கு கிடைக்கல, கொடுக்கலைன்னு நினைக்கிறவருக்கு, இல்லை கொடுத்தாங்களா இல்லை என்ன ஏன்னு தெரில. ஆனால் அவர் வந்து 2 வருஷமாக ஊரில் இருந்தார். எப்பா நான் வந்து ஃபேமிலியோடு இருக்குன்றாப்பா, நான் ஊர்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்போ 2 வருஷமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விசாவில் வந்தாப்புல. அந்த இடத்துல கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சு. நேராக கஃபீலை பார்க்க வந்தாப்புல. பாபா எனக்கு வந்து வேலை இல்லை, வேலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு வந்து நின்றாப்புல. அதை வச்சு என்கிட்ட சொல்கிறாரு, அவன் வந்து இந்த மாதிரி வந்தான், நீனு அப்படி வருவியா அப்படின்னு. இல்லை பாப்பா, அதுல எனக்கு வந்து வேலை எல்லாமே வந்து செட் ஆகிருக்குது, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நான் வந்து அப்படிலாம் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே செய்யுது, அப்போ நீ வந்து பார்த்துக்க, நான் உனக்கு என்ஓசி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்து வெக்கேஷனில் இருக்கிறேன், கத்தாருக்கு வந்துட்டு நான் உனக்கு கண்டிப்பாக என்ஓசி தரேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு என்ஓசியை அப்ளை பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கொடுத்தாரு. நான் வந்து ஒரு கம்பெனி விசாவை போட்டு வர முடிஞ்சிச்சு என்னால் கத்தாருக்கு. நீங்கள் வந்து எப்படி என்ன ஏதுன்னு தெரியலை. இப்போ நிறையா பேர் என்கிட்ட கேட்டிங்க எப்படிப்பா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நான் வந்த இதுகள், சரிங்களா. ஓனர்கிட்ட என்ஓசி கேட்டேன், அவர் எந்த ஒரு இது தடங்கள் இல்லாமல் நமக்கு என்ஓசியை கொடுத்தாரு. நம்மளும் வந்து அப்படியே வந்து இறங்கியாச்சு. ஆமாம், இதுதான் நடந்தது கைஸ். இப்போ நீங்கள் ஊருக்கு போனாலுமே, வெக்கேஷனுக்கு போனாலும் சரி, கேன்சலில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, கை நிறையா நல்லா காசு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்பவே முக்கியம். காசு இல்லை அப்படின்னாக்கா ஒன்றுமே உங்களால் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருங்க. ஸோ அது இந்த டயத்தில் உங்களுக்கு நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன், சரிங்களா. ஆமாம்.
அப்புறம் நம்ம வாட்டுக்குள்ளே போயிட்டு கையில் காசும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் ஒரு 10 நிமிஷம் 13 நிமிஷம் நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ இனிமேல் இந்த மாதிரி விலாகுகள்லாம் வந்து நிறையா வரேன். நமக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கமெண்ட் ஷேர் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் நல்லதாக படணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம பழைய கரக்கு கைலுக்கு வந்தாச்சு. உள்ள முனீர் பாய் இருப்பார்னு நினைக்கிறேன். அவரை போய் பார்த்துட்டு அப்படியே ஒரு சலாம் போட்டுட்டு ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு வருவோம். நம்ம எந்த வேலைக்கு போனாலும் இங்கே தான் வந்து நம்ம டீயை குடிச்சிட்டு போகிறது. ஆமாம், முனீர் பாய்கிட்ட அந்த கடையை அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம முனீர் பாய் வந்து பார்த்தாச்சு. ஆளே வந்துட்டேன். ஃபேஸ்புக்ல நான் அனுப்பிட்டேன். நம்பர் சொல்லலாம். நம்பர் கமெண்ட் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணிட்டேன். அது சரி. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கு முனீர் பாய். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் அன்னைக்கு வந்தேன். நீங்க சிசிடிவி கேமரால பாத்தீங்களா? அப்படி கையை காட்டினேன். எல்லா வீடியோ பார்த்துட்டா. கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க. ஆமா. சரி, ஊருக்கு போயப்ப கம்மி ஆயிட்டேன். அதான் சாயா குடிக்க தான் வருது. நம்ம முனீர் பாய் கடைக்கு வந்து சாயா குடிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தது. வாங்க போய் சாயா குடிச்சிட்டு வருவோம். அப்புறம் முனீர் பாய், நாட்டில் எல்லாம் சௌக்கியமா? எப்படி பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? இன்னும் குறைச்சிட்டேன் ஒன்று. எல்லாம் வெக்கேஷன் இருக்கலாம். தான் எப்படி இருக்கீங்க? என்ன சாவல நல்லா இருக்கீங்க? இல்லை அப்படியே ப்ளே பண்ணுங்க. இது வந்து நம்ம அத்தா, ஒவ்வொரு பேர் செய்யுது. அவன் பேர் சாவுல். எங்க சாவுல். ஆமாம், உள்ளக்க வந்து கலர்ஃபுல்லாக வச்சு எல்லாத்தையுமே வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காப்புல முனீர் பாய். அங்கே ஃபுல்லாக மத்ரோஸ். அங்கே காட்டுங்க பேர் பாய், ஃபுல்லாக மத்ரோஸ். ஆமாம், அந்த பின்னாடி உள்ள அந்த இதெல்லாம் காட்டுங்க பாருங்கள் எப்படி வச்சுருக்கா அப்படின்னு. ஆமாம், வேறு லெவலில் இருக்கு. அப்புறம் தான் எப்படி போகுது? யாரு டிக்கெட்டு டேட்டு வந்து சேஞ்ச் பண்ண சொன்னாப்புல. ஆமாம், அவ்வளோதான் கைஸ். வந்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே போவோம் வீட்டுக்கு. மறக்காமல் ஃபாலோ, சப்ஸ்கிரைப். பை பாய்.